இந்திய தேசம் தேசம் எங்கள் சுவாசம், தேச கொடியில் வீசும் தியாக வாசம், வீசும் காற்றில் பறந்த தேச பெருமை பேசும், தேச கொடியை விடாமல் காத்த திருப்பூர் குமரனை பற்றி பேச வருகிறார் நம் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவி வர்ஷா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் முன்னே அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் அருமை நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் ஒரு மாபெரும் தேசபக்தரை பற்றி தான் பேச போகிறேன். 1904ஆம் ஆண்டு சென்னிமலையில் பிறந்த ஒரு சாதாரண இளைஞன் பாரத தேசத்தின் சுதந்திரத்துக்காக தன் உயிரையே தியாகம் செய்த அசாதாரண வீரனாகிய மாறை கதைதான் திருப்பூர் குமரன் அவர்களின் வரலாறு. குமரன் அவர்கள் 1904 அக்டோபர் 4 அன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் ஒரு எளிய நெசவு குடும்பத்தில் பிறந்தார். வறுமையின் காரணமாக 5ஆம் வகுப்போடு கல்வியை நிறுத்திவிட்டு நெசவு தொழிலில் ஈடுபட்டார். தொழில் நிமித்தமாக திருப்பூருக்கும் குடிபெயர்ந்தார். ஆனாலும் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். குமரன் அவர்கள் திருப்பூரில் தேசாபிமணி மன்றம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி இளைஞர்களை திரட்டி தேசப்பற்றை வளர்த்தார். அந்நிய துணிகளை புறக்கணிப்பதிலும் கதர் ஆடைகளை அணிவதிலும் அவர் உறுதியாக இருந்தார். அப்படித்தான் 1932ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி திருப்பூரின் வீதிகளில் வந்தே மாதரம் என்ற முழக்கம் விண்ணை பிளந்தது. கையில் தேசத்தின் மூவர்ண கொடியை ஏந்தியபடி குமரன் ஊர்வலமாக சென்றார். அப்போது பிரிட்டிஷ் காவலர்கள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் குமரனின் மண்டை பிளந்தது. இரத்தம் விழுந்தோடியது. உடல் தளர்ந்து கீழே விழுந்த போதும் அவர் கையில் ஏந்திருந்த தேசிய கொடி மட்டும் தரையில் விழவில்லை. தன் உயிர் பிரியும் தருவாயிலும் மானம் பெரியது என்று கருதி கொடியை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தார். அதனால் தான் வரலாறுவை கொடி காத்த குமரன் என்று இன்றும் போற்றுகிறது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு அவரது தியாகத்தை போற்றும் வகையில் நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்தது. திருப்பூரின் மையப்பகுதியில் அவருக்காக பிரம்மாண்டமான சிலையும் மணிமண்டபமும் உருவாக்கப்பட்டது. இன்று இளைஞர்களாகிய நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தேசப்பற்று என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நம் மூச்சாக இருக்க வேண்டும். தேசத்தை நேசிப்போம், குமரனின் தியாகத்தை என்றும் போற்றுவோம். நன்றி, வணக்கம். திருப்பூர் குமரனை பற்றியும் அவரது விடுதலைக்கான தியாகத்தை பற்றியும் எடுத்துரைத்த வர்ஷா அவர்களுக்கு நன்றினையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.